ஒரு ஜென் துறவி ஒருவர் அந்த ஊர் மடத்தில் வந்து தங்கியிருந்தார். உள்ளூர்காரன் ஒருவன் தேடி வந்தான். என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை. நான் என்ன செய்யட்டும் ஐயா? என் வயது தோழர்கள், என் உடன் படித்தவர்கள், ஏன் அடுத்த வீட்டுக்காரன் உள்பட எல்லோரும் எங்கெங்கேயோ போய்விட்டார்கள். நான் இன்னும் ஒரு துளி கூட முன்னேறவில்லை. நான் என்ன செய்யட்டும் ஐயா? துறவி அவனிடம் சில கேள்விகள் கேட்டார். என்ன வேலை பார்க்கிறாய்? கூலி வேலை. வருமானம் போதுமான அளவுக்கு இல்ல. இருக்கிறத வைத்து பிழைப்பை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். வேறு வேலைக்கும் பயமாக இருக்கிறது. புது இடம், புது எஜமானன் சரியில்லை என்றால் என்ன செய்வது என்கிற அச்சம். சுயதொழில் செய்ய உனக்கு ஆர்வம் இல்லையா இருக்கிறது? ஆனால் அதுவும் பயமாக இருக்கிறது. மந்திரம் எல்லாம் இல்ல. இன்று இரவு மட்டும் நீ குரங்குகளை பற்றி நினைக்க கூடாது. என்னது குரங்கா? நினைக்க கூடாது. குரங்கு சிந்தனை அவனை பாடாகப்படுத்தி எடுத்துவிட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த சிந்தனையை அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. எப்போது விடியும் என காத்திருந்து ஜென் துறவி தங்கியிருந்த மடத்துக்கு ஓடினான். அவரை குருவே, நான் முதலாளியாக வேண்டாம். இதைவிட அதிகமாக கூலி கிடைக்கும் வேலை கூட வேண்டாம். தயவு செய்து அந்த குரங்களிடமிருந்து மட்டும் என்னை காப்பாற்றுங்கள். அந்த ஜென் குரு மென்மையாகச் சிரித்தார். உண்மையில் நீ எந்த குரங்குக்கும் பாவம் செய்யவில்லை. இதை புரிந்துகொள். குரங்குக்கும் உனக்கும் எந்த ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். என்ன, குரங்குக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லையா? அப்படியென்றால் என்னை ஏன் குரங்குகள் விடாமல் துரத்துகின்றன என்றான். உன் எண்ணங்களுக்கு நீயே அதிபதி. அவற்றை நீயே தீர்மானிக்கிறாய். வெளியிலிருந்து யாரும் மற்றொருவரின் எண்ணத்தை கட்டுப்படுத்தவோ மாற்றவோ முடியாது. உனக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்க கற்றுக்கொள்ளு. குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது என்றதும் நீ அதை பற்றியே நினைத்தாய். இந்த எதிர்மறை எண்ணம்தான் உன் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை. அதை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கொள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை உருவாக்கிக்கொள். ஜென் குருவின் இந்த போதனை அவனுக்கு மட்டுமானதல்ல, இது நம் எல்லோருக்குமானது. இந்த மாதிரி கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.